யாரும் அதை மறுக்க முடியாது. யாரும் அதை மறுக்க முடியாது, யாரும் அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. இது நடந்தது உண்மை, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, நோ ஒன் கேன் டினை தட். நோ ஒன் கேன் டினை தட். டினை அப்படின்னா மறுக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ நோ ஒன் கேன் டினை தட் அப்படின்னா யாரும் அதை மறுக்க முடியாது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. நீ எதுவும் சொல்ல தேவையில்லை, எனக்கே எல்லாம் புரியுது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, யூ டோன்ட் நீட் டு டெல் எனிதிங். யூ டோன்ட் நீட் டு டெல் எனிதிங். யூ டோன்ட் நீட் அப்படின்னா தேவையில்லை, நீ தேவையில்லை. எதுக்கு? டு டெல் எனிதிங், எதுவும் சொல்கிறதுக்கு. ஓகேவா. ஸோ யூ டோன்ட் நீட் டு டெல் எனிதிங், நீ எதுவும் சொல்கிறதுக்கு தேவையில்லை, நீ எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் உன்னை தான் தேடிக்கொண்டு இருந்தேன். வந்துட்டியா, நான் ஒன்றை தான் தேடிட்டு இருந்தேன், எவ்வளோ நேரமாக தேடிட்டு இருந்தேன் தெரியுமா, ஒன்றை தான் தேடிட்டு இருந்தேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் யூ. ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் யூ அப்படின்னா நான் ஒன்றை தான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், கார் உள்ளே ஏறு. வா கார் உள்ளே ஏறு, சீக்கிரம் ஏறு காரில் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, கெட் இன் த கார். கெட் இன் த கார். கெட் இன் த கார் அப்படின்னா கார் உள்ளே ஏறு. ஸோ கார்லேருந்து கீழே இறங்கு அப்படின்னா கெட் ஆஃப் த கார். கெட் ஆஃப், OFF. ஓகேவா. ஸோ கெட் ஆஃப் த கார் அப்படின்னா கார்லேருந்து கீழே இறங்கு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இங்கே என்ன விஷயமா வந்த. ஸோ இப்போ ஒருத்தவங்கள ஏதோ ஒரு கடைக்கு போகிறோம், அங்கே இன்னொருத்தவங்க யாரையோ நமக்கு தெரிஞ்சவங்க பார்க்குறோம். என்ன விஷயமா வந்த, இங்கே எப்படி வந்த அப்படிலாம் கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி கேட்கலான்னா, வாட் பிரிங்ஸ் யூ ஹியர். வாட் பிரிங்ஸ் யூ ஹியர் அப்படின்னா நீங்கள் ஏன் வந்த, என்ன விஷயமா வந்த அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்னால் இதை தாங்க முடியாது. ஐயோ என்னாலலாம் இதை தாங்க முடியாதுப்பா, என்னாலலாம் இதை ஏற்றுக்க முடியாது, என்னாலலாம் இதை தாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ காண்ட் பேர் இட். ஐ காண்ட் பேர் இட். பேர் அப்படின்னா தாங்கிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஐ காண்ட் பேர் இட் அப்படின்னா என்னால் தாங்கிக்க முடியாது. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், யாரும் இங்கே வரவில்லை. யாராவது இங்கே வந்தாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை இங்கே யாரும் வரல அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, நோபடி கேம் ஹியர். நோபடி கேம் ஹியர். நோபடி அப்படின்னா யாரும் இல்லை, கேம் ஹியர் அப்படின்னா இங்கே வரல, இங்கே வந்தது. ஓகேவா. ஸோ இங்கே வந்தது யாரும் இல்லை, இங்கே யாரும் வரலை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. எனக்கு இதை பற்றி யாராவது ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறாங்கன்னா இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் திஸ். ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் திஸ் அப்படின்னா எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. ஐ டோன்ட் நோ அப்படின்னா எனக்கு தெரியாது. எனிதிங் அப்படின்னா எதுவும். ஐ டோன்ட் நோ எனிதிங் அப்படின்னா எனக்கு எதுவும் தெரியாது. அபவுட் திஸ் அப்படின்னா இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் என்ன செய்ய முடியும். நீ ஏன் அப்படி பண்ண, நீ ஏன் அதை கேட்டிருக்கலாம்ல, நீ ஏன் நீ கேட்காம விட்ட அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும், அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா, வாட் கேன் ஐ டூ. வாட் கேன் ஐ டூ அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும், என்னால் ஒன்றும் பண்ண முடியல, நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கு வாட் கேன் ஐ டூ. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவளுடைய அம்மா மாதிரி இருக்கிறாள். இப்போ யாரோ இப்போ ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க அப்படியே அவங்க அம்மா ஃபேஸ் மாதிரியே இருக்குன்னா அவள் அப்படியே அவங்க அம்மா மாதிரி இருக்கா பாரு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஷி லுக்ஸ் லைக் ஹர் மதர். ஷி லுக்ஸ் லைக் ஹர் மதர் அப்படின்னா அவள் அவங்க அம்மா மாதிரியே இருக்கா அப்படின்னு அர்த்தம். ஹர் மதர் அப்படின்னா அவளுடைய அம்மா, லைக் ஹர் மதர்னால் அவளுடைய அம்மா மாதிரி. ஷீ லுக்ஸ் அப்படின்னா அவள் இருக்கா. ஓகேவா. அவள் அவங்க அம்மா மாதிரி இருக்கா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அங்கே போனவுடன் கால் பண்ணு. இப்போ யாரோ வந்துட்டு ரிட்டன் போகிறாங்க, இல்லை நம்ம ஒருத்தவங்கள எங்கேயோ அனுப்பியிருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு உடனே எனக்கு கால் பண்ணு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, கால் மீ ஆஸ் சூன் அஸ் யூ கெட் தேர். கால் மீ ஆஸ் சூன் அஸ் யூ கெட் தேர். கால் மீ அப்படின்னா கால் பண்ணு. ஆஸ் சூன் அஸ் அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம். ஆஸ் சூன் அஸ் யூ கெட் தேர் அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் போனியோ அவ்வளோ சீக்கிரம் எனக்கு கால் பண்ணு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், என்னை பற்றி கவலைப்படாதே. என்னை பற்றி கவலைப்படாத, நான் என்னை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, டோன்ட் வரி அபவுட் மீ. டோன்ட் வரி அபவுட் மீ. டோன்ட் வரி அப்படின்னா கவலைப்படாத. அபவுட் மீ அப்படின்னா என்னை பற்றி. ஓகேவா. ஸோ டோன்ட் வரி அபவுட் மீ அப்படின்னா என்னை பற்றி கவலைப்படாத. இதுவே அவளை பற்றி கவலைப்படாத அப்படின்னா டோன்ட் வரி அபவுட் ஹர். அவங்கள பற்றி கவலைப்படாத அப்படின்னா டோன்ட் வரி அபவுட் தெம். ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இடி இடிக்கிறது. இடி இடிக்குது, மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, இட்ஸ் தண்டரிங். இட்ஸ் தண்டரிங். தண்டர் அப்படின்னா இடி இடிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் தண்டரிங் அப்படின்னா இடி இடிக்கிறது. ஸோ இப்போ மழை பெய்யுது அப்படின்னா இட்ஸ் ரெய்னிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது மாதிரி இடி இடிக்கிறதுக்கு இட்ஸ் தண்டரிங். ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உண்மை கசக்க தான் செய்யும். இப்போ நம்ம யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்னா இப்படிலாம் பேசாத அப்படின்னு சொன்னால் டக்குன்னு சொல்லுவாங்களே, உண்மை கசக்க தான் செய்யும் அப்படிலாம் கிண்டலுக்கு சொல்லுவோம் இல்லையா. உண்மை சில நேரம் கசக்க தான் செய்யும் பிரதர் அப்படின்னா ஒரு டைலாக் இருக்குல்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் பிட்டர். ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் பிட்டர்.
அப்படி ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் பிட்டர் அப்படின்னா உண்மை சில நேரம் கசக்க தான் செய்யும், உண்மை கசக்க தான் செய்யும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ட்ரூத்னா உண்மை, பிட்டர்னா கசப்பு. ஓகேவா? ஸோ ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் பிட்டர். ஸோ லாஸ்ட் சென்டென்ஸ், உன் மனது என்ன சொல்கிறதோ அதை கேள். உன் மனசு என்ன சொல்லுதோ அதை கேளு. நீ யார் சொல்கிறதையும் கேட்காத. உன் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் நீ கேளு. ஸோ எப்பயுமே உன் மனசு என்ன சொல்லுதோ அதை பற்றி கேட்டு நடந்துக்க அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஆல்வேஸ் லிசன் டு யுவர் ஹார்ட். ஆல்வேஸ் லிசன் டு யுவர் ஹார்ட் அப்படின்னா எப்பயுமே உன் மனசு சொல்கிறத கேளு. ஸோ ஆல்வேஸ் அப்படின்னா எப்பொழுதுமே, லிசன் அப்படின்னா கேளு. ஓகேவா? டு யுவர் ஹார்ட், உன் மனசு என்ன சொல்லுதோ அதை. ஓகேவா? ஆல்வேஸ் லிசன் டு யுவர் ஹார்ட். ஆர் வி கேன் சே always listen what your heart says. Always listen what your heart says. So always listen அப்படின்னா எப்பயுமே கேளு. என்னது? what your heart says, உன் மனசு என்ன சொல்லுதோ அதை. ஓகேவா? நான் அடிக்கடி அங்கு செல்வேன். நான் அடிக்கடி அங்கே போவேன். எனக்கு எப்போல்லாம் போர் அடிக்குதோ அப்போல்லாம் அங்கே போவேன். நான் அடிக்கடி அங்கே போவேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலான்னு இங்கிலீஷில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னிடம் என்ன வேண்டுமானாலும் கேள். என்கிட்ட என்ன வேணாலும் கேளு. ஸோ இதான் கொஸ்டின். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ask me anything you want. Ask me anything you want. Or we can ask me whatever you want. Ask me whatever you want. ஓகேவா? ஸோ இன்றைக்கான 15+ சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ ஏன் என்னை எழுப்பவில்லை? நான் என்னை எழுப்புன்னு சொன்னல, நான் தூங்கிட்டேன் பாரு எவ்வளோ நேரம், உன்னை எழுப்ப சொன்னல, இப்போ நான் என்ன பண்ணுறது, ஏன் எழுப்பலை என்ன அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலான்னா, why didn't you wake me up? Why didn't you wake me up? ஏன் என்ன எழுப்பலை? why didn't you wake me up அப்படின்னா நீ ஏன் என்ன எழுப்பலை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவனை பேச விடு. நீ ஏன் பேசிகிட்டு இருக்காது, அவனை பேச விடு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, let him speak. let him speak அப்படின்னா அவனை பேச விடு. ஓகே அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உன்னிடம் பதில் இருக்கிறதா? சும்மாவே உட்காந்துருக்கே, உங்ககிட்ட ஏதாச்சும் பதில் இருக்கா, இருந்தால் சொல்லு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, do you have any answer? do you have any answer? do you have any answer? do you have அப்படின்னா உன்கிட்ட இருக்கா. என்னது? any answer, ஏதாவது பதில். உன்கிட்ட ஏதாவது பதில் இருக்கா. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்னால் அதை நம்ப முடியவில்லை. என்னால் இதை நம்பவே முடியல, இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்னால் அதை நம்பவே முடியல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ கான்ட் பிலீவ் தட். ஐ கான்ட் பிலீவ் தட். ஐ கான்ட் அப்படின்னா என்னால் முடியல, பிலீவ்னா நம்ப. ஓகேவா? ஸோ ஐ கான்ட் பிலீவ், என்னால் நம்ப முடியலை. தட்னா அதை, என்னால் அதை நம்ப முடியல. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் இதை பற்றி கேட்டதே இல்லை. நான் இது எனக்கு புதுசாக இருக்குது, நான் இதை பற்றி இதுக்கு முன்னாடி கேட்டதே இல்லை, எனக்கு இது புது நியூஸாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம், ஐ நெவர் ஹேட் அபவுட் திஸ். ஐ நெவர் ஹேட் அபவுட் திஸ். ஐ நெவர் ஹர்ட் அப்படின்னா நான் கேட்டதில்லை அப்படின்னு அர்த்தம். அபவுட் திஸ் அப்படின்னா இதை பற்றி. ஓகேவா? அபவுட்னா பற்றி. ஐ நெவர் ஹர்ட் அபவுட் திஸ் அப்படின்னா இதை பற்றி கேட்டதில்லை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் உன் அடிமை இல்லை. நான் உன்னோட அடிமை கிடையாது. சும்மா எல்லாமே என்னட்ட சொல்லாத, நான் உன்னோட அடிமை கிடையாது, நீயே பண்ணிக்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம், ஐ எம் நாட் யுவர் ஸ்லேவ். ஐ எம் நாட் யுவர் ஸ்லேவ். ஸ்லேவ்னா அடிமை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஐ எம் நாட் யுவர் ஸ்லேவ் அப்படின்னா நான் உன்னோட அடிமை கிடையாது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், கதவில் துணிகளை போடாதே. ஸோ நம்ம வீட்டில் கதவுலலாம் இப்போ ஏதாச்சும் க்ளோத்லாம் போட்டோன்னா அம்மா சொல்லுவாங்களே, கதவுல துணியை போடாதே, மடிச்சு வை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லுவாங்களான்னா, டோன்ட் ஹேங் த க்ளோத்ஸ் ஆன் த டோர். டோன்ட் ஹேங் த க்ளோத்ஸ் ஆன் த டோர். டோன்ட் ஹேங் த க்ளோத்ஸ் அப்படின்னா துணியை தொங்க விடாத, துணியை மாட்டி விடாத. எங்கே? ஆன் த டோர், கதவுல. ஓகேவா? ஸோ கதவுல துணிகளை போடாதே. டோன்ட் ஹேங் த க்ளோத்ஸ் ஆன் த டோர். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இதை பற்றி என்னால் எதுவும் சொல்ல முடியாது. இதை பற்றி என்னால் எதுவும் சொல்ல முடியாது, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, இப்போதைக்கு இதை பற்றி என்னால் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம், ஐ கான்ட் சே எனிதிங் அபவுட் திஸ். ஐ கான்ட் சே எனிதிங் அபவுட் திஸ். ஐ கான்ட் சே அப்படின்னா என்னால் சொல்ல முடியாது. எனிதிங் அப்படின்னா எதுவும். ஐ கான்ட் சே எனிதிங், என்னால் எதுவும் சொல்ல முடியாது. அபவுட் திஸ் அப்படின்னா இதை பற்றி. ஐ கான்ட் சே எனிதிங் அபவுட் திஸ் அப்படின்னா இதை பற்றி என்னால் எதுவும் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உன்னை யார் இங்கே வர சொன்னது? உன்னை யார் இங்கே வர சொன்னா? நீ ஏன் இங்கே வந்த, வீட்டுக்கு போ அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, who asked you to come here? who asked you to come here? உன்னை யார் இங்கே வர சொன்னா? who asked you அப்படின்னா யார் உன்னை சொன்னா, எதுக்கு? to come here, இங்கே வரத்துக்கு. ஓகேவா? who asked you to come here? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு குழப்பமாக இருக்கிறது. எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ எம் கன்ஃபியூஸ்ட். ஐ எம் கன்ஃபியூஸ்ட். கன்ஃபியூஸ்ட் அப்படின்னா குழப்பமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஐ எம் கன்ஃபியூஸ்ட் அப்படின்னா எனக்கு குழப்பமாக இருக்குது, நான் குழப்பமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இதை அவர்களிடம் சொல்லிவிடு. ஸோ இப்போ நம்ம ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும், ஸோ வேறு ஒருத்தவங்களும் சொல்லணும், அதை இன்னொருத்தவங்களும் சொல்லிவிட்டு இதை போய் அவங்கள்ட்ட சொல்லிவிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, convey this to them. convey this to them.
கன்வே திஸ் அப்படின்னா இதை சொல்லு அப்படின்னு அர்த்தம். டு தெம் அப்படின்னா அவர்களிடம். ஸோ கன்வே திஸ் டு தெம், அவர்களிடம் இதை சொல்லிவிடு. இது மாதிரி இப்போ யாருக்கோ பர்த்டே விஷ் பண்ணுறோம். ஸோ இன்னொருத்தவங்கள்ட்ட விஷ் பண்ணிவிட்டு இதை நான் விஷ் பண்ணேன்னா உங்கள்கிட்ட சொல்லிவிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா கன்வே மை விஷ் டு ஹர். இப்போ நான் விஷ் பண்ணேன்னா அவள்கிட்ட சொல்லிவிடு அப்படின்னு சொல்லணும்னா கன்வே மை விஷ் டு ஹர். கன்வே மை விஷ் டு ஹர். கன்வே மை விஷ் அப்படின்னா என்னோட வாழ்த்தை அவள்கிட்ட சொல்லிவிடு. ஸோ கன்வே மை விஷ், என்னோட வாழ்த்தை சொல்லிவிடு. டு ஹர் அப்படின்னா அவளிடம். ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் எப்படியோ இதை கண்டுபிடித்து விட்டேன். நல்ல வேலை, இது எனக்கு தெரியாமலே போயிருக்கும், நான் எப்படியோ இதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம், ஐ ஃபவுண்ட் இட் சம்ஹவ். ஐ ஃபவுண்ட் இட் சம்ஹவ். ஐ ஃபவுண்ட் இட் அப்படின்னா நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன். சம்ஹவ் அப்படின்னா எப்படியோ. ஓகேவா. ஐ ஃபவுண்ட் இட் சம்ஹவ், நான் இதை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு தனிமையில் இருப்பது பிடிக்காது. எனக்கு தனியாக இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது, யாராச்சும் கூடவே இருக்கணும், எனக்கு தனியாக இருக்கிறதே எனக்கு பிடிக்காது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லணும்னா ஐ டோன்ட் லைக் டு பி அலோன். ஐ டோன்ட் லைக் டு பி அலோன். ஐ டோன்ட் லைக் அப்படின்னா எனக்கு பிடிக்காது எது, டு பி அலோன், தனியாக இருப்பது. ஓகேவா. ஐ டோன்ட் லைக் டு பி அலோன், எனக்கு தனியாக இருப்பது பிடிக்காது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், படிப்பில் கவனம் செலுத்து. படிப்பில் கவனம் செலுத்துவோம், கவனம் ஃபுல்லாக வேறு எங்கேயோ இருக்குது, படிப்பில் கவனம் செலுத்து அப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா கான்சென்ட்ரேட் ஆன் யோர் ஸ்டடீஸ். கான்சென்ட்ரேட் ஆன் யோர் ஸ்டடீஸ். கான்சென்ட்ரேட் அப்படின்னா கவனம் செலுத்து அப்படின்னு அர்த்தம். ஆன் யோர் ஸ்டடீஸ் அப்படின்னா உன்னோட படிப்பில் கவனம் செலுத்து. ஓகேவா. லாஸ்ட் சென்டென்ஸ், என்னிடம் பணம் கேட்க தயங்காதே. உனக்கு எப்போ பணம் வேணாலும் என்கிட்ட கேளு, தயங்காமல் என்கிட்ட எப்போ வேணால் கேளு அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் மீ மனி. டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் மீ மனி. டோன்ட் ஹெசிடேட். ஹெசிடேட் அப்படின்னா தயங்குறது. டோன்ட் ஹெசிடேட் அப்படின்னா தயங்காதே. ஸோ எதுக்கு தயங்கக்கூடாது, டு ஆஸ்க் மீ மனி, என்னிடம் பணம் கேட்பதற்கு. ஓகேவா. டு ஆஸ்க் மீ மனி, என்கிட்ட பணம் கேட்கறதுக்கு. ஸோ டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் மீ மனி, என்கிட்ட பணம் கேட்கறதுக்கு தயங்காது. ஓகேவா. எனக்கு தெரியாமல் எதுவும் பண்ணாதே. ஸோ எனக்கு தெரியாமல் எதுவுமே பண்ணாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடிக்கடி அங்கு செல்வேன். ஸோ இதான் சென்டென்ஸ், நான் அடிக்கடி அங்கே போவேன். ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ ஆஃபன் கோ தேர். ஐ ஆஃபன் கோ தேர். ஓகேவா. அவன் வந்து கொண்டு இருக்கிறான், அவன் வந்துட்டுருக்கான். ஸோ வெயிட் பண்ணுங்க, அவன் வந்துட்டுருக்கான் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஹி இஸ் ஆன் த வே. ஹி இஸ் ஆன் த வே, அவன் வந்துட்டுருக்கான். ஓகேவா. ஸோ இதுவே அவள் வந்துட்டுருக்கா அப்படின்னா ஷீ இஸ் ஆன் த வே. ஷீ இஸ் ஆன் த வே. இதுவே நான் வந்துட்டுருக்கேன், நான் வந்துகிட்டே இருக்கேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும்னா ஐ எம் ஆன் த வே. ஐ எம் ஆன் த வே. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் மிகவும் வேகமாக ஓடுகிறான். அவன் ரொம்ப வேகமாக ஓடுறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஹீ ரன்ஸ் வெரி ஃபாஸ்ட். ஹீ ரன்ஸ் வெரி ஃபாஸ்ட். ஸோ இப்போ நடக்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம். ஸோ அதனால் ப்ரெசன்ட் சிம்பிள் ரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஹீ வந்திருக்கிறதுனால ரன்ஸ், ஹீ ஷீட்டுக்கு எஸ் சேர்க்கணும். ஓகேவா. ஸோ ஹீ ரன்ஸ் வெரி ஃபாஸ்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஷூவை பாலிஷ் பண்ணேன். இப்போ யாராச்சும் ஒர்க்கு கிளம்புறப்ப என் ஷூவை பாலிஷ் பண்ண அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா பாலிஷ் மை ஷூஸ். பாலிஷ் மை ஷூஸ், என்னோட ஷூவை பாலிஷ் பண்ண அப்படின்னா பாலிஷ் மை ஷூஸ். இல்லை காமனாக ஷூவை பாலிஷ் பண்ண அப்படின்னு சொல்லணும்னா பாலிஷ் த ஷூஸ். பாலிஷ் த ஷூஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் என் அப்பா மாதிரி இருக்கிறேனா. நான் எங்கள் அப்பா மாதிரி இருக்கேன் நான் பார்க்குறதுக்கு அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா டு ஐ ரிசம்பிள் மை ஃபாதர். டு ஐ ரிசம்பிள் மை ஃபாதர். டு ஐ ரிசம்பிள் அப்படின்னா நான் பார்க்கறதுக்கு இருக்கிறேனா, யாரை மாதிரி, எங்கள் அப்பா மாதிரி. ஸோ மை ஃபாதர். டு ஐ ரிசம்பிள் மை ஃபாதர் அப்படின்னா எங்கள் அப்பா மாதிரி இருக்கேனா. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு உன்னை தெரியுமா. உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, எனக்கு உன்னை தெரியுமா அப்படின்லாம் கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா டு ஐ நோ யூ. டு ஐ நோ யூ. டு ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியுமா, யூனா உன்னை, உன்னை எனக்கு தெரியுமா அப்படின்னா டு ஐ நோ யூ. இதுவே அவனுக்கு உன்னை தெரியுமா அப்படின்னு கேட்கணும்னா டஸ் ஹி நோ யூ. டஸ் ஹி நோ யூ. ஸோ இங்கே ஹீ வந்திருக்கிறதுனால இங்கே டஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ டஸ் ஹி நோ யூ அப்படின்னா அவனுக்கு ஒன்று தெரியுமா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், தூக்கம் வருகிறதா. ஏன் ஒரு மாதிரி இருக்க, தூக்கம் வருதா அப்படிலாம் கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா ஆர் யூ ஃபீலிங் ஸ்லீப்பி. ஆர் யூ ஃபீலிங் ஸ்லீப்பி அப்படின்னா தூக்கம் வருதா. ஆர் யூ ஃபீலிங் ஸ்லீப்பி அப்படின்னா தூக்கமாக இருக்கா, தூக்கம் வருதா, அது மாதிரி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு சாபம் விடாதே. தயவு செஞ்சு எனக்கு சாபம் விட்டுறாத, எனக்கு சாபம்லாம் விடாத, எனக்கு சபிக்காத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா டோன்ட் கர்ஸ் மீ. டோன்ட் கர்ஸ் மீ அப்படின்னா எனக்கு சாபம் விடாத. கர்ஸ் அப்படின்னா சாபம் அப்படின்னு அர்த்தம், சாபம் விட்டுறது. ஓகேவா. ஸோ டோன்ட் கர்ஸ் மீ அப்படின்னா எனக்கு சாபம் விடாதே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் இன்னும் சிறிது நேரத்தில் வருவேன்.
நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன், எனக்காக வெயிட் பண்ணுங்கள், நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ வில் கம் இன் அ வைல். ஐ வில் கம் இன் அ வைல் அப்படின்னா நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில், இன்னும் வைல் அப்படின்னா இன்னும் சிறிது நேரத்தில், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னு அர்த்தம். ஐ வில் கம்னா நான் வந்துடுவேன், நான் வருவேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஐ வில் கம் இன் அ வைல் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், உன் மொபைலை கொஞ்சம் நேரம் கொடு. உன்னோட ஃபோனை கொஞ்சம் நேரம் கூட, எனக்கு ஒரு வேலை இருக்கும், ஃபோனை கொஞ்சம் நேரம் கூட அப்படின்னா சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா கிவ் மீ யுவர் மொபைல் ஃபார் அ வைல். கிவ் மீ யுவர் மொபைல் ஃபார் அ வைல். ஸோ கிவ் மீ அப்படின்னா என்கிட்ட கொடு, என்னது யுவர் மொபைல் உன்னோட ஃபோனை, ஃபார் அ வைல் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு. ஓகேவா. ஸோ உன்னோட மொபைலை கொஞ்சம் நேரம் கொடு, கிவ் மீ யுவர் மொபைல் ஃபார் அ வைல். ஸோ ஃபார் அ வைல், அ வைல் அப்படின்னா சிறிது நேரம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நீ என்ன சொன்னாய். நீ இப்போ என்ன சொன்ன, நீ என்ன சொன்ன அப்படிலாம் கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்னா வாட் டிட் யூ சே. வாட் டிட் யூ சே அப்படின்னா நீ என்ன சொன்ன. வாட் டிட் யூ சே பாஸ்ட் டென்ஸ், அதனால நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறோம். ஸோ அதனால டிட் யூஸ் பண்ணியிருக்கோம். வாட் டிட் யூ சே. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ எங்கேயோ கூப்பிட்றாங்க, நைட் டைமில் எங்கேயோ கூப்பிட்றாங்க, இல்லை நாளைக்கு போகலாம், இப்போ ரொம்ப டைம் ஆகிடுச்சு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா இட்ஸ் டூ லேட் நவ். இட்ஸ் டூ லேட் நவ். ஸோ இது இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு விஷயத்த கொஞ்சம் ரொம்ப நேரம் கழித்து நம்மள்கிட்ட சொல்கிறாங்க, அது ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு, ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, இட்ஸ் டூ லேட் நவ், இப்போ அது ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கும் இட்ஸ் டூ லேட் நவ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், என்னை நிம்மதியாக வாழ விடு. தயவு செஞ்சு என்னை நிம்மதியாக வாழ விடு, எனக்கு அது போதும், என்னை அமைதியாக வாழ விடு, என்னை நிம்மதியாக வாழ விடு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா லெட் மீ லிவ் பீஸ்ஃபுல்லி. லெட் மீ லிவ் பீஸ்ஃபுல்லி. லெட் மீ லிவ் அப்படின்னா என்னை வாழ விடு, பீஸ்ஃபுல்லி அப்படின்னா அமைதியாக நிம்மதியாக அப்படின்னு அர்த்தம். லெட் மீ லிவ் பீஸ்ஃபுல்லி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், எதுவும் சாக்கு போக்கு சொல்லாதே. தயவு செஞ்சு எதுவும் ரீசன் சொல்லிடாத, எந்த சாக்கும் சொல்லிடாத, எந்த சாக்கு போக்கும் சொல்லிடாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா டோன்ட் மேக் எனி எக்ஸ்கியூசஸ். டோன்ட் மேக் எனி எக்ஸ்கியூசஸ். ஓகேவா. எனி எக்ஸ்கியூஸ் அப்படின்னா சாக்கு சொல்கிறது, ரீசன் சொல்கிறது அந்த மாதிரி. ஸோ டோன்ட் மேக் எனி எக்ஸ்கியூசஸ் அப்படின்னா எந்த சாக்கும் சொல்லாத. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவன் எப்பொழுதுமே சும்மா தான் இருக்கிறான். அவன் எப்போ பார்த்தாலும் சும்மா தான் இருக்கான், அவன் எந்த வேலையுமே செய்யறதில்லை, அவன் எப்பயுமே சும்மா தான் இருக்கான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா he is idle all the time. he is idle all the time அப்படின்னா அவன் எப்பயுமே சும்மா தான் இருக்கான். all the time அப்படின்னா எப்பொழுதுமே அப்படின்னு அர்த்தம். he is idle அப்படின்னா idle அப்படின்னா சும்மா இருக்கிறது. ஸோ he is idle அப்படின்னா அவன் சும்மா இருக்கான். all the timeனா எப்பயுமே. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நான் நேற்று வெளியில் இருந்தேன். நேற்று நான் வெளியில் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா இப்போ யாரோ வந்து நேற்று நான் உங்களை பார்க்க வந்தேன், நீங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இல்லை நான் நேற்று வெளியில் போயிட்டேன், நான் வீட்டில் இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ வாஸ் அவுட் ஆஃப் த டவுன் எஸ்டர்டே. ஐ வாஸ் அவுட் ஆஃப் த டவுன் எஸ்டர்டே. ஸோ அவுட் ஆஃப் த டவுன் அப்படின்னா நான் வெளியில் இருந்தேன், வெளியில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஐ வாஸ் அப்படின்னா நான் இருந்தேன், அதுக்காக ஐ வாஸ் அவுட் ஆஃப் த டவுன். எஸ்டர்டேனா நேற்று. ஸோ ஐ வாஸ் அவுட் ஆஃப் த டவுன் எஸ்டர்டே. என்னை தூங்க விடு. என்ன தூங்க விடு, தயவு செஞ்சு என்னை தூங்க விடு, டிஸ்டர்ப் பண்ணாத, எனக்கு தூங்க விடு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சின்ன பையன் மாதிரி இருக்கிறீர்கள். நம்ம யாராவது பார்த்தீங்கன்னா சின்ன பையன் மாதிரி இருக்கீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. சின்ன பொண்ணு மாதிரி இருக்க, சின்ன பையன் மாதிரி இருக்க அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. உங்கள் வயசே தெரில, சின்ன பையன் மாதிரி இருக்கீங்க அப்படின்னா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்னா யூ லுக் யங்கர் தென் யுவர் ஏஜ். யூ லுக் யங்கர் தென் யுவர் ஏஜ். ஸோ நீங்கள் சின்ன பொண்ணு மாதிரி இருக்கீங்க, சின்ன பையன் மாதிரி இருக்கீங்க, ரெண்டு பேருக்குமே இது யூஸ் பண்ணலாம். யூ லுக் யங்கர் தென் யுவர் ஏஜ், இல்லைனா யூ லுக் யங். யூ லுக் யங். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், ஏன் அடித்தொண்டையில் கத்துகிறாய். ஏன் இப்படி அடித்தொண்டையில் கத்துற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்னா ஒய் ஆர் யூ ஷவுட்டிங் அட் த டாப் ஆஃப் யுவர் வாய்ஸ். ஒய் ஆர் யூ ஷவுட்டிங் அட் த டாப் ஆஃப் யுவர் வாய்ஸ் அப்படின்னா ஏன் அடித்தொண்டையில் கத்துற. ஒய் ஆர் யூ ஷவுட்டிங் அப்படின்னா ஏன் கத்துற. அட் த டாப் ஆஃப் யுவர் வாய்ஸ் அப்படின்னா அடித்தொண்டையில் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், என்னை பார்த்து பயப்படுகிறாயா. என்னை பார்த்தா உனக்கு பயமாக இருக்கா, என்னை பார்த்தா பயப்படுறியா அப்படின்னா கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்னா ஆர் யூ அஃப்ரைட் ஆஃப் மீ. ஆர் யூ அஃப்ரைட் ஆஃப் மீ அப்படின்னா என்னை பார்த்து பயப்படுறியா. ஆர் யூ அஃப்ரைட் அப்படின்னா பயப்படுறியா. ஆஃப் மீ அப்படின்னா என்னை பார்த்து, என்னை பார்த்தா பயமாக இருக்கா அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், இது என் மனதில் பதிந்து விட்டது. இது என் மனசில் நல்லா பதிஞ்சிட்டு அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா. இது என் மனசில் நல்லா பதிஞ்சிருக்கு, இது என் மனசில் நல்லா பதிஞ்சிட்டு அப்படின்னா சொல்லுவோம். ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா இட் இஸ் இம்ப்ரிண்டட் இன் மை மைண்ட். இட் இஸ் இம்ப்ரிண்டட் இன் மை மைண்ட். இம்ப்ரிண்டட் அப்படின்னா பதிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ இட் இஸ் இம்ப்ரிண்டட் அப்படின்னா இது பதிஞ்சிருக்கு என்னோட மனசுலங்கிறதுக்கு இன் மை மைண்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டாய். இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்ட, இன்றைக்கி அந்த கிளாஸ்க்கு போனில, இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்ட அப்படிலாம் கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்னா வாட் டிட் யூ லேர்ன் டுடே. வாட் டிட் யூ லேர்ன் டுடே. வாட் டிட் யூ லேர்ன். லேர்ன் அப்படின்னா கற்றுக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ வாட் டிட் யூ லேர்ன் அப்படின்னா என்ன கற்றுக்கிட்ட. டுடேனா இன்றைக்கி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ்,
என் அக்காவை பார்க்க சென்னைக்கு செல்கிறேன். நான் அக்காவை பார்க்கறதுக்கு சென்னைக்கு போகிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ எம் கோயிங் டு சென்னை டு see my sister. ஐ எம் கோயிங் டு சென்னை டு see my sister. ஐ எம் கோயிங் டு சென்னை அப்படின்னா நான் சென்னைக்கு போகிறேன். டு see பார்க்குறதுக்கு யாரை? மை சிஸ்டர், என்னோட அக்காவை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவள் சந்தோஷமாக இருப்பாள் என்று எனக்கு தெரியும். அவள் இதை பண்ணால் அவள் சந்தோஷமாக இருப்பான்னு எனக்கு தெரியும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ நோ தட் ஷி வில் பி ஹாப்பி. ஐ நோ தட் ஷி வில் பி ஹாப்பி. ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியும். தட் ஷி வில் பி ஹாப்பி அப்படின்னா அவள் சந்தோஷமாக இருப்பாள் என்று. ஸோ ஃப்யூச்சர் இருப்பாள் அப்படிங்கிறோம். ஸோ அதனால் ஷி வில் பி ஹாப்பி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், வருகிற புதன்கிழமை போகிறேன். ஊருக்கு எப்போ போகிறேன் அப்படிலாம் கேட்டாங்கன்னா வர புதன்கிழமை போகிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ எம் கோயிங் ஆன் கம்மிங் வென்ஸ்டே. ஐ எம் கோயிங் ஆன் கம்மிங் வென்ஸ்டே. ஐ எம் கோயிங் அப்படின்னா நான் போகிறேன். எப்போ? ஆன் கம்மிங் வென்ஸ்டே அப்படின்னா வர புதன்கிழமை. ஓகேவா? ஐ எம் கோயிங் ஆன் கம்மிங் வென்ஸ்டே. ஸோ இதை வெட்னஸ்டே அப்படின்னு சொல்லக்கூடாது, வென்ஸ்டே. ஓகேவா? ஐ எம் கோயிங் ஆன் கம்மிங் வென்ஸ்டே. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், உனக்கு ஒன்று தெரியுமா. இப்போ நம்ம ஏதோ சொல்கிறப்ப உனக்கு ஒன்று தெரியுமா அப்படிலாம் கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா யூ நோ வாட் அப்படின்னா உனக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்போம் இல்லையா ஏதாவது சொல்கிறதுக்கு. ஸோ அதுக்கு யூ நோ வாட் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அதை அப்படியே விடு. சரி அதை அப்படியே விட்டுரு, அது டிஸ்டர்ப் பண்ணாத, அது அப்படியே இருக்கட்டும், அதை அப்படியே விடு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா லெட் இட் பி. லெட் இட் பி அப்படின்னா அதை அப்படியே விடு. ஓகேவா? லெட் இட் பி, அதை அப்படியே இருக்க விடு. லெட் இட் பி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நான் நிறைய தியாகம் பண்ணியிருக்கிறேன். நான் இந்த இடத்துக்கு வரத்துக்கு நான் நிறைய தியாகம் பண்ணியிருக்கேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ ஹாவ் சாக்ரிஃபைஸ்ட் அ லாட். ஐ ஹாவ் சாக்ரிஃபைஸ்ட் அ லாட் அப்படின்னா நான் நிறைய தியாகம் பண்ணியிருக்கேன். ஐ ஹாவ் சாக்ரிஃபைஸ்ட் அப்படின்னா நான் தியாகம் பண்ணியிருக்கிறேன். அ லாட் அப்படின்னா நிறைய. ஸோ சாக்ரிஃபைஸ் அப்படின்னா தியாகம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நான் யார் என்று மறந்து விட்டாயா. நான் இப்போ ஏதோ குழந்தைங்களை பார்க்குறோம். ஸோ எங்கள் ஊருக்கு போகிறோம், யாரையோ பார்த்துட்டு நான் யாரும் மறந்துட்டிங்களா, நான் யாரும் தெரியலையா, மறந்துட்டிங்களா என்ன அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா ஹவ் யூ ஃபர்காட்டன் ஹூ ஐ எம். ஹவ் யூ ஃபர்காட்டன் ஹூ ஐ எம், நான் யாருன்னு மறந்துட்டியா. ஹவ் யூ ஃபர்காட்டன் அப்படின்னா மறந்துட்டியா. ஹூ ஐ எம் அப்படின்னா நான் யாருன்னு. ஓகேவா? ஹவ் யூ ஃபர்காட்டன் ஹூ ஐ எம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நீ சரிதான், நான் தான் தவறு. சரி நீ சரிதான், நீ சொல்கிறது கரெக்ட் தான், நான் சொல்கிறது தான் தப்பு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா யூ ஆர் கரெக்ட் அண்ட் ஐ எம் ராங். யூ ஆர் கரெக்ட் அண்ட் ஐ எம் ராங். யூ ஆர் கரெக்ட் அப்படின்னா நீ சொல்கிறது கரெக்டு, நீ தான் சரி. அண்ட் ஐ எம் ராங் அப்படின்னா நான் தான் தப்பு, நான் சொல்கிறது தான் தப்பு, அது மாதிரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நீ என் ஃப்ரெண்ட் இல்லையா. நீ என்னோடய ஃப்ரெண்டு இல்லையா. சும்மா விளையாட்டுக்கலாமல் பேசியிருக்கப்ப கேட்போம்ல, நீ என் ஃப்ரெண்டு இல்லையா, எனக்காக இதை பண்ண மாட்டியா, நீ என்னோடய ஃப்ரெண்டு இல்லையா, நீ என் ஃப்ரெண்டு தானே அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா ஆரின்ட் யூ மை ஃப்ரெண்ட். ஆரின்ட் யூ மை ஃப்ரெண்ட். ஆரின்ட் யூ மை ஃப்ரெண்ட் அப்படின்னா நீ என் ஃப்ரெண்டு இல்லையா, நீ என் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்கறதுக்கு ஆர் யூ மை ஃப்ரெண்ட். நீ என் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுக்கு யூ ஆர் மை ஃப்ரெண்ட். நீ என் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்கறதுக்கு ஆர் யூ மை ஃப்ரெண்ட். நீ என் ஃப்ரெண்டு இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஆரின்ட் யூ மை ஃப்ரெண்ட். ஓகேவா? நீ என் ஃப்ரெண்டு இல்லை அப்படிங்கிறதுக்கு யூ ஆர் நாட் மை ஃப்ரெண்ட். ஓகே? ஸோ இப்போது நீ என் ஃப்ரெண்டு இல்லையா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆரின்ட் யூ மை ஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டு சென்டென்ஸ், எல்லா இடமும் தேடினேன். நான் எல்லா இடமும் தேடிட்டேன், எல்லா இடமும் தேடி பார்த்தேன், எதுவுமே இல்லைங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ சர்ச்ட் எவ்ரி பிளேஸ். ஐ சர்ச்ட் எவ்ரி பிளேஸ். ஐ சர்ச்ட் அப்படின்னா நான் தேடினேன். எல்லா இடமும் அப்படிங்கிறதுக்கு எவ்ரி பிளேஸ். தேடுறதுக்கு சர்ச் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நீ வருவதற்காக நான் காத்திருக்கிறேன். நீ வரத்துக்காக நான் காத்திருக்கேன். நீ வரத்துக்காக தான் நான் காத்துட்ருக்கேன், சீக்கிரம் வா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ தட் ஐ கேன் மேக் மோர் வீடியோஸ் லைக் திஸ். ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஹோம் பேஜில் காமிக்கும். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.